ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன். நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள், மருந்துகள், நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம். நம்மளுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தைலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமவாத தைலம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆமவாத தைலத்தில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேருது, என்னென்ன பொருட்கள் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெய், அதாவது முத்துக்கொட்டைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஆமணக்கு எண்ணெய், பூண்டு, மஞ்சள், இஞ்சி, பேரரத்தை, இது சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த பேர்லேயே இருக்குது ஆமவாதம். அதனால் இது ஆமவாதத்துக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணுறது. ஆமவாதம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முட்டி ரொம்ப அப்படியே வீக்கமாக இருக்கும், ரெட்னஸாக இருக்கும். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் அப்படியே சிவப்பு கலரில் இருக்கும். சில பேருக்கு முட்டி வீக்கமாகவும் இருக்கும், சில பேருக்கு சிகப்பு கலர் இல்லாமல் காலை அசைக்க முடியாது. இப்படி அசைக்கும் போது வலி ஓவராக இருக்கும். அதுதான் ஆமவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே ஒரு மாதிரி பழைய டிஷ்யூவாக இருக்கும், அந்த நச்சுத்தன்மை ஆகியிருக்கும். அந்த நச்சுத்தன்மையை எடுத்துட்டு புது டிஷ்யூவையும் இது உருவாக்கும். ஆனால் வெளிப்பிரயோகமாக தான் யூஸ் பண்ணணும், உள்பிரயோகம் கிடையாது. அதே டைமில் அந்த டிஷ்யூஸ் எல்லாத்துக்குமே, அந்த திசுக்கள் எல்லாத்துக்குமே என்னென்னா ஒரு சக்தியை தரும். அதாவது இம்யூனோ மாடுலேட்டராகவும் இது செயல்படும். இன்னொன்று, லாங் டேர்ம் ஜாயிண்ட் ஹெல்த், அதாவது ரொம்ப நாளைக்கு கால் மடக்க முடியாமல் இருக்காங்க, கால் நீட்ட முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது நல்ல ஒரு ரிசல்ட் தரும். ஆனால் தொடர்ந்து யூஸ் பண்ணணும். இதை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, இது கூட சில மெடிசன்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு யூஸ் பண்ணுறது நல்லது. மோஸ்ட்டாக காலை மடக்க முடியாமல், நீட்ட முடியாமல், வலி ஓவராக இருக்கிறவங்க, அந்த இடத்துல இருக்க டிஷ்யூக்கள் எல்லாமே நச்சுத்தன்மையாக மாறி இருக்கும். அதை மாற்றுறதுக்கெல்லாம் எண்ணெயை யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வாதம் அப்படின்னாலே நமக்கு காலையில் தான் வாதம் அதிகமாக இருக்கும். ஸோ காலையில் யூஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட்டை தரும். அப்படி முடியாதவங்க, காலையில் டைம் இல்லை அப்படின்றவங்க ஈவினிங் யூஸ் பண்ணலாம். ஈவினிங் இல்லைனா அதான் பெட் டைமில் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் மாதிரி பண்ணலாம், உத்தலம் கொடுக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணி அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணணும் ஹாட் வாட்டரில், அதாவது சுடுதண்ணி வச்சு வாஷ் பண்ணுறது நல்லது. சாப்பிட்றது என்ன பண்ணணும் அப்படின்னா நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். இது வெளிப்பிரயோகமாகவே இருந்தாலும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். டீ, காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இஞ்சி தேன் கலந்த டீ, அதாவது இஞ்சி டீ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இஞ்சி மட்டும் நல்லா கஷாயம் மாதிரி வச்சு அதில் தேன் கலந்து காலையில் ஈவினிங் அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். டீ, காஃபியை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு புளிப்பு கம்மி பண்ணிக்கணும். இன்னும் வாதம் ரெடியூஸ் ஆகிடும், அந்த வீக்கெல்லாம் சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகிடும், பெயினும் ரெடியூஸ் ஆகும். இதை இன்னும் ஹீட் பண்ணி மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு கீழே கொடுத்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கால் பண்ண வேண்டாம். இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.